தமிழ் சினிமாவில் எத்தனையோ நடிகைகள் வந்து போயிருக்கிறார்கள். ஒரு சிலர் மட்டும் சில காரணங்களுக்காக ரசிகர்களின் மனதில் தனித்து இடம் பிடித்திருக்கிறார்கள். அந்த வகையில் தமிழ் சினிமாவில் இதுவரை எவருக்கும் கிடைக்காத புன்னகை அரசி என்கிற பட்டத்தை பெற்றவர் நடிகை KR விஜயா. படங்களில் இவர் பெரும்பாலும் சோகமான காட்சிகளில் கட்டாயம் நடிக்க வேண்டியிருக்கும் என்றாலும் கூட எப்போதுமே புன்னகை மலர்ந்த முகமாக இருப்பதால் இவரை புன்னகை அரசி என்று அனைவரும் அழைக்க ஆரம்பித்தார்கள். தனது முதல் படத்திலேயே ஜெமினி கணேசனுக்கு ஜோடியாக நடித்தார் KR விஜயா. முதல் படம் நடிக்கும்போது கிட்டத்தட்ட அவருக்கு 15 வயது தான் இருக்கும். அதன் பிறகு சிவாஜி கணேசன், MGR என முன்னணி ஹீரோக்களுக்கு ஜோடியாக நடிக்கும் அளவிற்கு வெகுவாக KR விஜயா வளர்ந்தார். KR விஜயாவை பொறுத்தவரை சினிமாவில் ரொம்பவே சின்சியராக இருந்தவர். காலை படப்பிடிப்புக்கு 6 மணிக்கு வர வேண்டும் என்றால் மேக்கப்புடன் தயாராக வந்து நின்று விடுவார். அவரால் படப்பிடிப்பில் பிரச்சனை, கால்ஷீட் சிக்கல் என வந்ததாக எந்த ஒரு தயாரிப்பாளரும் இயக்குனரும் புகார் கொடுத்ததாக வரலாறு இல்லை. நன்கு வளர்ச்சி அடைந்த காலகட்டத்தில் தான் அவருக்கு கேரளாவை சேர்ந்த சிட்ஃபண்ட்ஸ் அதிபராக வேலாயுதம் நாயர் என்பவர் பழக்கமானார். தனது சிட்ஃபண்ட்ஸ் நிறுவனத்தில் KR விஜயாவை ஒரு பார்ட்னராக சேர்த்த வேலாயுதம் நாயர் கொஞ்சம் கொஞ்சமாக அவரை தன் காதல் வலையில் வீழ்த்தினாராம். அதற்காக அவர் பல பிரமிப்பான காரியங்களை KR விஜயாவிடம் செய்து காட்டியிருக்கிறார். அது மட்டுமல்ல, வேலாயுதம் நாயர் சிட்ஃபண்ட்ஸ் நடத்தி வந்தாலும் அவர் மீது கடத்தல் வழக்கு, மோசடி வழக்கு ஆகியவை இருந்ததாக சொல்லப்பட்டது. அந்த சமயத்தில் தான் KR விஜயாவை அவர் திருமணம் செய்து கொண்டாராம். 1966 இவர்கள் திருமணம் நடந்தது. இத்தனைக்கும் வேலாயுதம் நாயர் ஏற்கனவே திருமணமானவர் தான். அப்போதே அவர் ஹெலிகாப்டர் போன்றவற்றை சொந்தமாக வைத்திருந்தார். இதில் ஆச்சரியம் என்னவென்றால், பல படப்பிடிப்புகளுக்கு தனது சொந்த ஹெலிகாப்டரிலேயே KR விஜயாவை அழைத்து சென்று வந்துள்ளார். ஒருமுறை, அதாவது MGR ஜோடியாக KR விஜயா நல்ல நேரம் என்கிற படத்தில் கதாநாயகியாக நடித்தார். அந்த படத்தின் படப்பிடிப்பு சில நாட்கள் ஊட்டியில் நடைபெற்றது. அப்போது MGR ஊட்டிக்கு காரில் தான் பயணித்து சென்றார். ஆனால் KR விஜயா சென்னையிலிருந்து கோவைக்கு விமானத்திலும், கோவையிலிருந்து ஊட்டிக்கு ஹெலிகாப்டரிலும் சென்றுள்ளார். அது மட்டுமல்ல, தினசரி படப்பிடிப்பு முடிந்த பின்னர் MGR உள்ளிட்ட படக்குழுவினர் ஊட்டியிலேயே உள்ள ஹோட்டல் அறைகளில் தங்கினார்கள். ஆனால் KR விஜயாவை அவரது கணவர் ஹெலிகாப்டரில் அழைத்து கொண்டு கோயம்புத்தூர் வந்து விடுவாராம். மறுநாள் காலை மீண்டும் அவர் ஹெலிகாப்டரிலேயே படப்பிடிப்பு தளத்திற்கு சென்று இறங்கியதாக அப்போது மிகப்பெரிய அளவில் ஆச்சரியமாக பேசப்பட்டது. என்னதான் MGR, சிவாஜி இருவரும் பெரிய ஹீரோக்களாக இருந்தாலும் இப்படி ஒரு நடிகை ஹாலிவுட் பாணியில் ஹெலிகாப்டரில் படப்பிடிப்புக்கு வந்து போவதை அவர்களால் வேடிக்கைதான் பார்க்க முடிந்ததை தவிர ஒன்றும் குறை சொல்ல முடியவில்லை. காரணம், படப்பிடிப்பு நடப்பதற்கு எந்த விதத்திலும் KR விஜயா தடையாக இருந்ததில்லை. அந்த சமயத்தில் நல்ல நேரம் படத்தில் KR விஜயா நடித்த போது இன்னொரு பழக்கத்தையும் ரெகுலராக வைத்திருந்தார். பொதுவாகவே தேவர் ஃபிலிம், சாண்டோ சின்னப்ப தேவர் படங்கள் என்றாலே நிச்சயம் விலங்குகள் கட்டாயம் இடம்பெறும். அவர் படம் ஆரம்பிக்கும் போது துவக்கத்தில் ஒரு யானை ஓடி வந்து பிளிருவது போலதான் தேவர் ஃபிலிம்ஸ் லோகோவை காட்டப்படும். அந்த அளவிற்கு நடிகர்களைப் போலவே விலங்குகளையும் ரொம்பவே நம்பிதான் படம் எடுத்து வந்தார் தேவர். MGR படம் என்றாலும் கூட அதில் ஏதோ ஒரு விதத்தில் காளை மாடு, யானை, சிங்கம் என மிருகங்கள் இடம்பெற்றுவிடும். அப்படி ஹிந்தியில் ராஜேஷ் கண்ணா நடிப்பில் வெளியான ஹாத்தி மேரா சாத்தி படத்தை தான் தமிழில் நல்ல நேரம் என்கிற பெயரில் ரீமேக் செய்தார் தேவர். MGRின் மனைவியாக KR விஜயா நடித்தார். யானைகளின் அன்பை மையப்படுத்தி இதன் கதை உருவாக்கப்பட்டிருந்தது. சிறிதும் பெரிதுமாக சில யானைகளை வளர்த்து அவற்றுடனே வாழ்வார் MGR. அவற்றை வைத்து சர்க்கஸ் நிகழ்ச்சிகளை செய்து அவற்றை வளர்த்து வருவார். அவர் மீது காதல் கொண்ட பணக்கார வீட்டு பெண் KR விஜயா தந்தையின் எதிர்ப்பையும் மீறி அவரை திருமணம் செய்து கொள்வார். ஒரு கட்டத்தில் தந்தையின் பேச்சை கேட்டு இனிமேல் இந்த யானைகள் வேண்டாம் என்று MGRிடம் கூறுவார். இதனால் மனைவியிடமே கோபம் கொள்வார் MGR. அதனால் தந்தையின் வீட்டில் சென்று தங்கிவிடுவார் KR விஜயா. யாரும் KR விஜயாவை சென்று பார்க்கக்கூடாது என்று தன்னிடம் இருக்கும் யானைகளுக்கு உத்தரவு போட்டு விடுவார். ஆனால் MGR வளர்க்கும் ராமு என்கிற யானை KR விஜயா மீது உள்ள பாசத்தால் அவர் வீட்டுக்கு சென்று பார்த்துவிட்டு வரும். தன் கழுத்தில் கட்டி உள்ள மணியால் தான் செல்லும் சத்தம் MGRக்கு கேட்டுவிடக் கூடாது என்பதற்காகவே தனது தும்பிக்கையால் அந்த மணியை ஆடாமல் பிடித்தபடி அந்த யானை சென்று வரும். அந்த காட்சிக்கு தியேட்டரில் அந்த அளவிற்கு விசில் பறந்தது. ஆனால் MGRக்கு தன்னை மீறி ராமு இப்படி தனது மனைவியை பார்த்துவிட்டு வந்துள்ளான் என்பது தெரிய வந்து கோபப்பட்டு, என் பேச்சை மீறி ஏன் போனாய் என்று அடிப்பதாக ஒரு காட்சி உண்டு. இந்த காட்சியை படமாக்கும் போது யானையை அடிப்பதற்கென்றே உள்ள சங்கிலியை MGRிடம் கொடுத்து அடிக்க சொன்னார்கள். ஆனால் MGR தயங்கினார். இது நிஜமான சங்கிலி இல்லை, சினிமாவிற்கென்று போலியாக செய்யப்பட்டதுதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடித்தாலும் வலிக்காது என்று யானை பயிற்சியாளரான கேசவராவ் கூறினார். அது மட்டுமல்ல, ஒருவேளை யானை ஏதாவது கோபப்பட்டாலும் படலாம் என நினைத்து யானையை நகரவிடாமல் செய்வதற்காக 4 காலையும் தனித்தனி கடப்பாறையில் கட்டினார்கள்.
படத்தில் பார்க்கும்போது அந்த கடப்பாறை தெரியாது. ஆனால் அந்த கடப்பாறையில் கட்டி விட்டதால் அந்த யானை பிளிறிய சத்தம் கோடம்பாக்கம் பகுதியே அதிர வைத்தது. இதனால் யானையை அடிப்பதை ஏற்றுக்கொள்ள மறுத்தார் எம்ஜிஆர். இது நிஜமான சங்கிலி இல்லை என்பது உங்களுக்கும் எனக்கும் தான் தெரியும். ஆனால் யானைக்கு தெரியாதே. நான் அதை அடிப்பது போன்று வருவதை தானே அந்த யானை கவனிக்கும். நான் நாளை வெளியிடங்களில் அரசியல் ரீதியாக பொதுக்கூட்டங்களில் கலந்து கொண்டு பேசுவேன், பிரச்சாரத்திற்கு போய் கொண்டிருப்பேன். இந்த யானை சர்க்கஸ் யானை. அந்த மாதிரியான சமயத்தில் என்னை எங்கேயாவது பார்த்துட்டா இவன் தானே நம்மளை அடிச்சான்னு என்னை துரத்த ஆரம்பிச்சிடும், தாக்க வந்துவிடும் என்று கூறினார் எம்ஜிஆர். அதை அவர் நகைச்சுவையுடன் சொன்னாலும் கூட அதிலிருந்த நியாயத்தை உணர்ந்த பிறகு அந்த காட்சிக்கு எம்ஜிஆருக்கு பதிலாக வேறு ஒரு ஆளை டூப் போட்டு வைத்து எடுத்தார்கள். அதேபோல் படத்தில் எம்ஜிஆர் யானைகளுக்கு உணவு கொடுப்பது போன்ற ஒரு காட்சியை அன்றைய தினம் எடுக்க வேண்டியிருந்தது. அப்போது எம்ஜிஆர் இந்த காட்சியை சாயங்காலம் எடுத்துக்கொள்ளலாம் என்று கூறினார். அது மட்டுமல்ல, காலை முதல் மாலை வரை அந்த யானைகளுக்கு உணவு போட வேண்டாம், பட்டினியாக விட்டுவிடுங்கள் என்றும் கூறிவிட்டார். அதற்கு தேவர் ஏன் என்று கேட்டபோது, பட்டினியில் இருக்கும்போது சாப்பாட்டை தான் யானை எதிர்பார்க்கும், நம்மை தாக்க நினைக்காது, அதனால் அந்த காட்சியை ஈஸியாக எடுக்க முடியும் என்று சொன்னார் எம்ஜிஆர். இப்படி அவர் சொன்னதை கேட்டு அந்த விலங்குகளுக்கு பயிற்சி அளிக்கும் பயிற்சியாளர் கேசவராவே ஆச்சரியப்பட்டு போய்விட்டார். அந்த அளவிற்கு விலங்குகளின் சைக்காலஜியும் தெரிந்து வைத்திருந்தார் எம்ஜிஆர். அது மட்டுமல்ல, நல்ல நேரம் படப்பிடிப்பின் போது விஜயவாகினி ஸ்டுடியோவில் கிட்டத்தட்ட 3 மாதம் அந்த திரைப்படத்தின் படப்பிடிப்பு நடைபெற்றது. அங்கே எம்ஜிஆருக்கும் KR விஜயாவுக்கும் தனித்தனி அறைகள் ஒதுக்கப்பட்டிருந்தன. எம்ஜிஆரும் KR விஜயாவும் தினசரி தங்கள் காரில் படப்பிடிப்பிற்காக வரும்போது எம்ஜிஆர் தனது கார் முழுக்க உருண்டை வெல்லமும் கரும்பும் ஏற்றி கொண்டு வருவார். அதே போல KR விஜயா தனது கார் முழுவதும் வாழைப்பழத்தார் வாங்கிட்டு வருவார். அதையெல்லாம் பார்த்து நீங்க வாங்குற சம்பளம் இதுக்கே போய்விடும் என்று கிண்டல் செய்வாராம் தயாரிப்பாளர் சின்னப்பதேவர். போனால் போகட்டுமே, வாயில்லா ஜீவன் தானே என்று கூறுவாராம் எம்ஜிஆர். இவர்கள் 2 பேரும் இப்படி தினமும் வெல்லமும் வாழைப்பழமும் கொண்டு வந்து கொடுத்ததால் அவர்கள் இருவரும் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு எப்போது வருவார்கள் என்று ராமு யானை காத்து கொண்டிருக்குமாம். அவர்கள் வந்து விட்டதை தெரிந்து கொண்டு யானை ராமுவே இவர்களை தேடி வந்துவிடும். மேக்கப் அறையின் கதவை தட்டி அவர்களை அழைக்கும். அது தட்டுவதை வைத்து ராமுதான் தட்டுகிறது என்று தெரிந்து கொண்டு வெளியே வந்து அதற்கு வெண்ணம் எடுத்து கொடுத்து விட்டு எம்ஜிஆர் போடா ராமு போடா என்று தட்டி கொடுத்து அனுப்புவாராம். அந்த அளவிற்கு ராமு என்கிற அந்த யானை எம்ஜிஆர் மீது மிக பாசமாக இருந்தது.